அல்லேலூயா. இந்த அருமையான கால வேளையிலே மாதத்தின் முதலாவது வாரத்திலே கூடி வந்திருக்க நாம் இந்நாள் வரைக்கும் நம்மை கிருபையாய் நடத்தி வந்த தேவனை நல்ல எபினேசராய், நம் துணையாளராய், நம் தேற்றரவாளராய், நம்மை ஆற்றி அரவணைத்து நம்மை பாதுகாத்த நல்ல எபினேசர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினாரே. அந்த தேவனை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்க நாம் ஒருமனப்பட்டவர்களாக தலைகளை தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நம்முடைய ஆராதனை ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக, தேவன் விரும்புகிற ஆராதனையாக, அவருக்கு பிரியமான ஆராதனையாக, அவர் வாசம் பண்ணுகிற, அவர் உலாவுகிற ஆராதனையாக காணப்பட ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா உன்னதமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் வரைக்கும் எங்களை உம்முடைய கிருபையினால் காத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி ஐயா. உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய மனதுருக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வருடத்திலும் ஐயா, இந்த 7வது மாதத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைக்கும்படியாக தேவன் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கண்ணின் மணி போல எங்களை காத்து வருகிறோம். உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் நீர் காத்து வழி நடத்த போகிறதற்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. இன்றைய நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் கூடி வந்திருக்க இந்த வேளையில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த இடத்துல ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆராதனை நீர் பிரியப்படுகிற ஆராதனையாக, உம்முடைய இருதயத்துக்கும் மகிழ்ச்சியான ஆராதனையாக, உம்முடைய நாமத்துக்கு புகழ்ச்சியாய் காணப்படுகிற ஆராதனையாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பலத்த கரத்தினால் எங்களை மூடி மறைத்து நீர் பாதுகாக்கிறதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு கர்த்தாவே நீரே அக்கினி மதிலாய் வேலியெடுத்து பாதுகாத்து ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் சுயங்கள், எங்கள் மாம்சங்கள், எங்களுடைய சுயம் எங்களுக்குள் வெளிப்படாதபடிக்கு கர்த்தாவே நீங்கள் வெளிப்படுங்க. உங்களுடைய வார்த்தை வெளிப்படட்டும். உங்களுடைய பிரசன்னம் நிறைவாயிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களுடைய அக்கிரமம், மீறுதல், பாவங்கள் எல்லாவற்றையும் நீ தயவாய் மன்னித்து ஆண்டவரே கிருபையாய் இறங்கி எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த, பாட்டினால் உம்மை துதித்து, சோத்திரத்தினால் உம்மை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைதாங்க. எங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள், நினைவுகள், எண்ணங்கள் ஆண்டவரே உம்மை பெற்றினதாக, உம்முடைய கிரியைகளை நினைந்து உம்மை துதிக்கக்கூடிய இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த வேளையிலும் வந்து கொண்டிருக்கிறதான அன்பு சகோதர சகோதரிகள் ஏற்ற வேளையில் வந்து சேரும்படியாய் நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய், உம்முடைய நாமம் விளங்க உதவி செய்யும்படியாய், உம்முடைய பிரசன்னம் நிறைவாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். ஹல்லேலூயா. அது எப்பொழுதும் நாம் உணர்ந்து அவரை மகிமைப்படுத்துகிற ஜனமாக நாம் காணப்பட வேண்டும். ஆமேன். முதலாவது பாடலாக, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாது. ஆமேன். அவருடைய கை ஒரு நாளும் குறுகி போனதில்லை. ஆமேன். நாங்கள் பார்க்கின்றோம் எண்ணாகமம் 11:23 ஆண்டவர் மோசேயை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை வைக்கிறார். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது
காண்பாய் என்று சொன்னவர். ஆமேன். அவர் நினைத்ததை செய்து முடிக்கிற தேவன். ஆமேன். நம்முடைய நினைவுகள் அல்ல, அவருடைய நினைவுகளை அவர் செய்து முடிக்கிற தேவன். ஆமேன். நம்மேல் அவர் நினைவாய் இருக்கிறபடியால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவரை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர். எவ்வளவாய் நம்மை நேசிக்கிற தேவன். ஆமேன். அந்த தேவனுடைய வார்த்தைகளை நினைந்து கர்த்தர் சொன்னவர் மாறார். ஆமேன். அவருடைய வாக்கு தத்தமெல்லாம் உண்மையாக இருக்கிறது என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு கூட கைகளை தட்டி, சூழ்நிலைகள் நாம் பதறக்கூடிய மாதிரி இருக்கும், கலங்கக்கூடிய மாதிரி இருக்கும், வேதனைப்படக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமீன். அந்த விசுவாசத்தோடு கூட கைகளை தட்டி உற்சாகமாக நாங்கள் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
ஹல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. ஆமென். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு எத்தனை பேர் கலங்கி இருப்போம்? சொல்லுங்க, எத்தனை பேர்? எத்தனை பேர் நாட்டுக்கு போகிறதுக்கே எல்லாம் ரெடி பண்ணாக்கள் கூட இருக்கிறாங்க. ஆமேன். ஆனால் கர்த்தர் நல்லவர். ஆமேன். நம்மை பாதுகாக்கிற தேவன். நாங்கள் அன்றைக்கு ஒரு 6 மிசைலை தான் பார்த்தோம் இல்லையா? நம்முடைய தேவனுடைய தேசம் எத்தனை மிசைல்களை பார்க்குறது. ஆமேன். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை அங்கே பாதுகாக்கிறது. ஆமேன். அவங்க கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களில் மரித்தவர்கள் கொஞ்சம் பேர், அது கொஞ்சம் அந்த தலை பெருத்தவர்கள். இப்போ கவர்மெண்ட் ஷெல்டருக்கு இருங்கன்னு சொன்னால், இல்லை நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம், செல்ஃபி எடுக்க போகிறோம்னு போடுற ஜனங்கள், அப்படி மறுத்தவர்கள் தான் கூட என்று சொல்லுகிறார்கள். ஆமேன். கீழ்ப்படிந்து இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய சிறகுகளில் நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவன். ஆமேன். அது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். ஆமேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக கலக்கங்கள், அநேக பதட்டங்கள், அநேக போராட்டங்கள், அநேக வேதனைகள், துக்கங்கள் எல்லாம் காணப்படும். ஆமேன். ஆனாலும் கர்த்தரை நம்பி இருக்கிற போது அவர் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை அரவணைக்கிறவர், நம்மை தேற்றுகிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். ஆமேன். 2வது பாடலாக, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றினீர், மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. ஆமேன். யாக்கோப்புக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமேன். நீ உன் தேசத்துக்கு திரும்ப வருவாய் என்று சொன்னவர். ஆமேன். ஆனாலும் யாக்கோப்பு ஏசாவை பார்க்க போகும்போது ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். ஆமேன். வாக்கு தந்தவர் உண்மை உள்ளவர். ஆமேன். வாக்கு மாறாதவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிற நமக்கு ஆண்டவர் 1 யோவான் 2:25 சொல்லியிருக்காரு, நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அப்போ அந்த வாக்கு தத்தத்துக்கு நேராய் நம்மை நடத்தும்படியாய் சத்திய ஆவியானவராகிய தேற்றரவாளனை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, நம்மை சகல சத்தியங்களில் நடத்தும்படியாய். ஆமேன். அந்த சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படுகிற போது, சத்திய ஆவியானோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது, அவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிற போது, நாம் திரும்புகிற போது, நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். அந்த விசுவாசத்தோடு கூட நம் கைகளை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். Mara
ஹல்லேலூயா. மறவாமல் நினைக்கிற தேவனாமே. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நம்மை மறவாத தேவன். ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற தேவன். ஆமென். நம்மேல் மனதுருகிறவர், நம்மை மறவாதவர். அந்த தேவனுக்கு முன்பாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியால் அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்து கொள்ள, அதை அனுபவித்து கொள்ள நாம் எந்த இடத்துல தகுதியாக எப்படியாய் நாம் காணப்படுகிறோம்? இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தையின்படி நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை கால வேளையிலே கூடி வந்திருக்க நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக இந்த வேளையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை நாம் வாசித்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ நம்முடைய பாவங்களே என்ன செய்கிறதாம்? தேவனுக்கு நமக்கும் இடையில் ஒரு பிரிவினையை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், நம்முடைய பாவங்கள் தேவனுக்கு நமக்கும் இடையில் ஒரு பிரிவினையை கொண்டு வந்து அந்த பிரிவினையினால் நம்முடைய செபங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் தேவ சமூகத்தில் எட்டாதபடிக்கு நமக்கு பிரிவினையாக, தடையாக, நம்முடைய செபம் தேவனிடத்தில் செல்ல முடியாதபடிக்கு, தேவனிடத்தில் கேட்கப்பட முடியாதபடிக்கு தடையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினாலும் கரைபட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நம்முடைய ஆவியில் நான் தேவனுடைய நியாயத்தை வசனிக்கிறோமா? தேவனுடைய நியாயத்தை பேசுகிறோமா? உண்மையுள்ள தேவனுக்கு முன்பாக உண்மை பேசுகளாக இருக்க வேண்டிய நாம் பொய்களை பேசுகிறோமா? ஒருவேளை சிறிய காரியம், ஒரு சிறிய பொய் தானே என்று சொல்லி நாம் அசட்டையாக எண்ணி நாங்கள் அது நிர்விசாரமாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பேச்சில் உண்மை எவ்வளவு தூரம் காணப்படுகிறது? நம்முடைய நாவு தேவனுடைய நீதியை எவ்வளவாய் வசனிக்கிறது, பேசுகிறது? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்குற இந்த வேளையில் நம் ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். அப்போ நம்மிடத்தில் தேவனுடைய நீதியை தேடுகிற காரியம், அதிகாலையில் எழுந்த உடனே தேவனுடைய வார்த்தையை தேடும்படியாக, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றே நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவரை தேடுகிறோம்? நம்முடைய ஆத்துமாவில் எவ்வளவு தூரம் ஆண்டவரை தேடுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம்? மாயையான காரியங்கள், அபத்தமான அதை பேசுகிறது, தீமையை கற்பந்தரிக்கிற காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? கர்த்தருக்கு பயப்படுதலே தீமையை வெறுப்பதென்று வேதம் சொல்லும். நாம் எப்படி இருக்கிறோம்?
நம்முடைய பயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படியாக இருக்கிறது? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தேவ சமூகத்தில் அதிகாலையில் எழுந்து வேதத்தை தேடும்படியாய், அவருடைய நீதியை தேடும்படியாய், அவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய், அவருடைய வசனத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாய் எவ்வளவு தூரம் நாட்களை, நேரங்களை நாம் பயன்படுத்துகிறோம். ஒருவேளை இந்த காரியங்களில் நாம் குறைவாக இருப்போமே ஆனால் அதற்கான ஒரு பரிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 7 காரியம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15 முதல் 17. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15 முதல் 17. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் செபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது என்று இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் அங்கு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அதுக்கு பின்பு ஒரு 7 காரியங்கள் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி இருக்கிறது நாம் தியானித்து நாம் ஆராதனைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். உங்களை கழுவி என்ன செய்யுங்களா? சுத்திகரியுங்கள். அப்போ நம்மிடத்தில் தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய ஆத்மாவில் ஒரு சுத்திகரிப்பு, நம்முடைய ஆவியில் ஒரு சுத்திகரிப்பு, நம்முடைய கிரியையில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும்படியாய் நம்மை தேவ வார்த்தையினால், அவருடைய இரத்தத்தினால், அவருடைய வார்த்தையினால், அவருடைய தண்ணீரால் நம்மை கழுவும்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவது காரியம். 2வது காரியம், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விடுங்கள். ஆமேன். அவருடைய நம்முடைய பொல்லாத கிரியைகளை தேவ கண்களுக்கு முன்பாக நாம் அகற்றி விட வேண்டுமானால் அதை செய்யாமல் விட வேண்டும். ஆமேன். அது நம்மை விட்டு அகற்றுகிற ஒரு காரியம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். 3வது காரியம், தீமையை விட்டு ஓய்ந்திருங்கள். தீமையானவைகளை விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும். அவைகளை விட்டு விலகி ஓடுகிற காரியம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? 4வது காரியம், நன்மை செய்ய படியுங்கள். ஆமென். நன்மை செய்ய படியுங்கள். ஒருவன் நன்மை செய்யாதிருந்தால் பாவம் செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்வதாக நாம் காணப்பட வேண்டும். 5வது காரியம், நியாயத்தை தேடுங்கள். தேவனுடைய நியாயத்தை தேடுங்கள். ஆமென். தேவன் நீதியில் உள்ள நியாயத்தை தேடும்படியாய், அவருடைய வார்த்தையை தேடும்படியாய், அவருடைய வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக வேதத்தில் அவருடைய நியாயங்களை தேடுகிற ஜனமாக நாம் காணப்பட வேண்டும். 6வது காரியம், ஒடுக்கப்படுகிறவனை ஆதரிக்கிற காரியம். நெருக்கப்படுகிறவனை, துன்பப்படுகிறவனை ஆதரிக்கிற காரியம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். 7வது காரியம், திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பரிகாரம் கொடுத்திருக்கிறாரே, அந்த பரிகாரம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வேளையில் தேவனோடு கூட ஒப்புரவாகிற நேரம், அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய சத்தியத்தின்படி நம்மை ஒப்பு கொடுக்கிற நேரம். முழந்தால் படியிடுகிறவர்கள் முழந்தால் படியிட்டு தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக, ஆண்டவரே என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால, உம்முடைய குற்றமில்லாத இரத்தத்தினால, உம்முடைய மாசற்ற இரத்தத்தினால, உம்முடைய வார்த்தையினால என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, இந்த வேளையிலப்பா உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய மரணத்தை நினைவு கூறும்படியாய் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் கர்த்தாவே, என் ஆத்துமாவில் ஒரு சுத்திகரிப்பை, என் ஆவியில் ஒரு சுத்திகரிப்பை, என் சரீரத்தில் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையினால் அவர் வந்து நீதியை குறித்தும்
நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவனாயிருக்கிறபடியால் எங்களை கண்டித்து உணர்த்தி ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் கிரியைகள் பொல்லாத கிரியைகளாய் உமக்கு முன்பாய் இராதபடிக்கு அந்த பொல்லாத கிரியைகள் நம்மை விட்டு போகும்படியாக, அதை விட்டு நாம் ஓய்ந்திருக்கும்படியாக, தீமையை வெறுக்கும்படியாக அந்த பயம் நமக்குள்ள உண்டாகிற உண்டாக்கத்தை எப்பொழுதும் என் தேவன் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக, உம்முடைய நியாயத்தை பேசுகிறவர்களாக, ஒடுக்கப்படுகிறவர்களை ஆதரிக்கிற ஜனமாக, விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஆண்டவரே சுவாமி நாங்கள் விசாரிக்கிற ஜனமாய் மாறுகிற உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த வேளையில் யாரெல்லாம் ஆண்டவரே தங்களுடைய குற்றங்களை உணர்ந்து, குறைகளை உணர்ந்து, தங்களுடைய மீறுதல்களை அக்கிரமங்களை உணர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ இயேசப்பா, உம்முடைய வசனத்தின் ஆசீர்வாதத்தை, உம்முடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. பரிசுத்த அலங்காரத்தோடு வந்து உம்மை ஆராதித்து உம்முடைய பந்தியில் பங்கெடுக்கும்படியாய் வந்திருக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் ஒருவரும் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணி விடாதபடிக்கு கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்க. உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனப்பா, ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறபடியால், உம்முடைய தண்ணீரால் கழுவி அவர்களை சுத்திகரிக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் பரிசுத்த ஆவியின் உதவி ஒத்தாசையிலும் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையிலே தேவன் எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த வேளையிலே நாம் இன்றைக்கு திருவிருந்து ஆராதனையாக இருக்கிறபடியால் ஒருவர் மாத்திரம் நான் செபிக்க போகிறோம். வழமையாக நம்முடைய முதலாவது செபம் எப்பொழுதுமே ஊழியங்களுக்காகவும் ஊழியத்தின் தேவைகளுக்காகவும் சபைக்காகவும் இந்நாள் வரைக்கும் சபையை தேவன் நடத்தி வருகிறார். ஆமென். அந்த சபைக்காக தொடர்ந்து அவர் நடத்தும்படியாக அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அதோடு கூட நமக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த புதிய ஆலயத்துக்கான வேலைப்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் தொடர்ந்து செபிப்போம். அதன் தேவைகள் எல்லாம் ஏற்ற வேளையில் தேவன் சந்திக்கும்படியாக அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய் கொடுக்கிற பிள்ளைகளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் இன்னும் மன உற்சாகமாய் கொடுத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக தேவன் அவர்களுடைய தேவைகளெல்லாம் நிறைவாய் சந்திக்கும்படியாக இதற்காக நாம் செபிக்க போகிறோம். இப்பொழுது மத்திய கிழக்கு தேசங்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். நாம் வாழுகிற இந்த கட்டார் தேசத்துக்காக நாம் செபிக்க போகிறோம். இனி ஒரு யுத்தம் வெறுமாய் இருந்தால் அது மத்திய கிழக்கில் அநேக தேசங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். ஆமேன். ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். அவை உணர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். அதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்பண்ணாதபடிக்கு என்ன செய்யட்டாம், விழித்திருந்து ஜெபிக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து விட்டார். ஆமேன். அப்போ இந்த நாட்களில் நாம் இதற்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியவர்கள். இந்த தேசம் மாத்திரம் பாதுகாக்கப்படுகிறதில்ல, நாம் வாழுகிற இந்த பிராந்தியமே பாதுகாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஆகவே அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பின்மாறி போயுள்ள தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையில் வீணராய் போயிருக்கிற அந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் என்னுடைய ஒரு ரிலேஷன் இங்கே வந்திருந்தார் யூகேலேருந்து. அவரோடு கூட ஒரு யூகே
ஒரு வெள்ளைக்காரனும் வந்திருந்தான். அந்த பையன் வந்து ஆக்சுவலி போனேக்கேன் கிறிஸ்தவன், அவன் அம்மா வந்து போனேக்கேன் கிறிஸ்தவன் என்று சொன்னான். ஆனால் அவன் தான் முஸ்லீம் என்று சொன்னான். எனக்கு கேட்டோன்னே தூக்கி வாரி போட்டு விட்டதாமே. இதை குறித்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். கடந்த வாரம் பாஸ்டர் ஒரு மெசேஜ் அனுப்பினார். வெளிநாடுகளில் இருந்து போகிறவர்கள் அங்கே சொல்லி அவர்களை இஸ்லாமுக்கு மாற்றுறார்கள் என்ற ஒரு செய்தி வந்தது. ஆமேன். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியாய், மாயான காரியங்களுக்கு விலகி தங்களை காத்து கொள்ளும்படியாக, ஒரு ஜீவனுள்ள தேவனை அறிந்தவர்கள், வசனம் தெரிந்தவர்கள், ஆனாலும் மாயான காரியங்களுக்கு தங்களை மாய்த்து கொள்ளுகிறபடியால் தேவனை விட்டு பின்மாறி செல்லுகிற ஜனமாக காணப்படுகிறது. இப்படியாக இந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசம் விக்கிரக ஆராதனையில் மாத்திரமல்ல, அநேக தீங்கான காரியத்தில் நம்முடைய தேசம், இலங்கை தேசமும் சரி இந்திய தேசமும் சரி, ரெண்டும் ஒருமித்து தீங்கில் கிடக்கிறார்கள். ஆமேன். எப்போ தான் அவர்கள் மனம் திரும்ப போகிறார்களோ நமக்கு தெரியாது. ஆமேன். அவை அவ்வளவுக்கு வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு தீங்கான காரியம் நம்முடைய தேசங்களில் எங்களை கண்கள் காணுகிறது. ஆமேன். அவை அதற்காக அந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியாய், அந்த ஜனங்களுக்காகவும் தேவன் தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தாரே. எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். அவருடைய சித்தத்துக்காய், அவருடைய விருப்பம் நிறைவேறும்படியாய் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சபையில் உள்ள குடும்பங்கள், தனிப்பட்டவர்கள், வாலிப பிள்ளைகள், விசேஷமாக இந்த நாட்களில் அநேகர் வேலை இல்லாமல், வேலை இருந்தும் வேலை இழந்து போகிற சூழ்நிலைகள், வேலைக்கு வந்து மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் வேலை செய்தும் சம்பளம் இல்லாமல் கஷ்டத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய், இந்த தேசத்தில் உள்ள கம்பெனி வைத்திருக்கிற ஒவ்வொரு அதிகாரியுடைய இருதயங்களிலும் தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாக, அவருடைய கண்கள் திறக்கப்படும்படியாக, தன்னை போல பிறரை நேசிக்கிற ஒரு இருதயம் அவர்களுக்கு உண்டாகும்படியாக இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் அநேகர் விடுமுறைக்கு சென்று கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அந்த விடுமுறை நாட்களை அவர்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கழித்து மறுபடியும் வந்து நம்மோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்க போகிறோம். இன்னும் நீண்ட நாள் காத்திருக்கிற காரியங்களுக்காக நான் ஜெபிக்கவும், இதற்காக ஈஸ்ரேலின் ஜெபிக்கும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கொள்வோம். எல்லோரும் ஒருமித்து நாம் தேவனை மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திர ராஜா, அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல பரம தகப்பனே, அப்பா அந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே தகப்பனே, அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் தகப்பனே, பேர் பேராய் தகப்பனே, அப்பா இந்த சபையில் எங்களை கூட்டி சேர்த்தமைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களுக்காக அப்பா வழிவாசல்களை திறந்து கொடுத்து அப்பா இந்த சபையை எங்களுக்கு முன்பாய் நீங்கள் வைத்திருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் விடுதலையோடு அப்பா உம்மை ஆராதிக்க, அப்பா எங்களது சொந்த பாஷையிலே ராஜா உம்மை ஆராதிக்கும்படியாய் நீங்க கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எங்களது சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் பேர் பேராயும் பாத்திரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸையும் தகப்பனே பாத்திரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் ஆலயத்திலே தகப்பனே ஆத்மாக்களை நீங்க பெருக செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஒருவரும் தகப்பனே அப்பா உம்மை அறியாமல் திரும்பி போகக்கூடாதபடிக்கு என் தேவன் தகப்பனே அப்பா எங்கள் சபை தகப்பனே இடம் கொள்ளாத மட்டும் பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா சில்ட்ரன் மினிஸ்ட்ரீஸ், அப்பா இண்டஸ்ட்ரியல் ஏரியா மினிஸ்ட்ரி, அப்பா இப்படியாய் தகப்பனே மியூசிக் மினிஸ்ட்ரி, அப்பா இப்படியாய் நடக்கிற எங்கள் சபையின் ஒவ்வொரு ஊழியங்களையும் என் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் சபையின் தேவைகளை எல்லாம் என் தேவன் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா வெகு நாட்களாய் தகப்பனே அப்பா ஒரு புதிய ஆலயத்திற்காக காத்திருக்கிற எங்கள் சபையின் அப்பா தேவையை என் தேவன் நீங்க சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க வாக்கு கொடுத்த தேவன் தகப்பனே, வாக்கு மாறாத தேவன் ராஜா. ஆம் தகப்பனே,
தகப்பனே அப்பா அந்த ஆலயத்திலும் அப்பா நாங்கள் கூடி ஜெபிக்கும்படியாய் தகப்பனே வெகு சீக்கிரத்திலே தகப்பனே அப்பா அந்த ஆலயம் கட்டி எழும்பவும் அப்பா அந்த ஆலய தேவைகள் ஒவ்வொன்றையும் என் தேவன் நீங்க நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆலயத்திற்கு தகப்பனே கட்டுமான பணிக்கு அப்பா ஒவ்வொருவரும் உதாரத்துவமாய் தகப்பனே அப்பா காணிக்கைகளை கொடுக்கும்படியாய் ஒவ்வொரு உள்ளத்திலும் அப்பா என் தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கைகளையும் அப்பா நீங்கள் திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இப்படியாய் அப்பா வாஞ்சியுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே அப்பா ஆசீர்வாதத்தினால் நீங்க நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொருவரும் அப்பா அந்த ஆலய கட்டுமான பணியிலே தகப்பனே தங்களுக்கு இயன்ற ஒரு அப்பா காணிக்கைகளை கொடுத்து தகப்பனே அப்பா உமது ஆலயத்திலே அப்பா நம்முடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்ளும்படியாய் தகப்பனே அப்பா நீங்க இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர தகப்பனே அப்பா எங்கள் ஆலயத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக வருகிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு விசுவாசிகளையும் தகப்பனே என் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. குடும்பங்களே அப்பா அவருடைய வேலை ஸ்தலங்களையும் என் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவன் கையின் பிரயாசங்களை என் தேவன் நீங்க பன்மடங்காய் நீங்க பெருக செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த வேலை நிமித்தமாய் தகப்பனே தங்களது குடும்பங்களை பிரிந்து வந்திருக்கிற பிள்ளைகளையும் தகப்பனே படிப்பு நிமித்தமாய் பிரிந்திருக்கிற பிள்ளைகளையும் அப்பா ஒவ்வொருவரையும் பேர் பெறா என் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனே ஒவ்வொருவருக்கும் துணையாகவும் ஆலோசனை கர்த்தராக இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. வேலை இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு வட விருப்பத்தின் படியாகவும் அப்பா அவர்களுக்கு ஏற்ற ஒரு வேலையை நீங்க கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. வேலையாளி கூலிக்கு பாத்திரன் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா தகப்பனே. ஒவ்வொருவன் கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் ஆலயத்திலும் கூட தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் தகப்படை வெகு நாட்களாய் தகப்படை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற எத்தனையோ காரியங்கள் ராஜா ஒவ்வொன்றையும் என் தேவன் நீங்க நிறைவேற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. குழந்தை பேச்சுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் நீங்க மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொருவருக்கும் கர்ப்பத்தின் காணிகளை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா தகப்படை. இப்படியாய் பிள்ளைகள் அப்பா உமது ஆலயத்திலே ஏறி வந்து அப்பா சாட்சிகளை ஏறெடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனை திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏற்ற ஒரு மணவாளனை மணவாட்டியை கொடுத்து என் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இப்பொழுது கூட தகப்பனை உடல் உபாதைனாலும் தகப்பனை நோயினாலும் தகப்பனை அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவன் நீங்க கரத்தை நீட்டி ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க யெகோவா ராஃபாவாக இருந்து அப்பா ஒவ்வொருவரையும் குணப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தங்களால் சொல்லக்கூடாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொரு நோயினாலும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனை. யாராவது என்னதான் நினைப்பாங்களோ என்று தகப்பனை மனக்கலக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனை. என் தேவன் நீங்க மனமிறங்கி ஒவ்வொருவருக்கும் அப்பா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீங்க அப்பா குணப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை. அப்பா ஸ்தோத்திர தகப்பனை. அப்பா எங்கள் இந்திய தேசத்திற்காகவும் இலங்கை தேசத்திற்காக வருகிறோம் தகப்பனை. அப்பா எங்கள் தேசம் தகப்பனை அழிந்து போய் கொண்டிருக்கிறது ராஜா அப்பா. எங்கள் தேசத்திற்காக அந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. என் தேவன் நீங்க மனம் இறங்குங்கப்பா தகப்பனே அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ட்ரக் அடிக்ஷன் அப்பா செக்ஷுவல் அபியூஸ் அப்பா இப்படியாய் தகப்பனே என் தேவன் அருவருக்கிற அப்பா அந்த நோவா கொமோரா காலங்களிலே நடந்தது போல தகப்பனே சோதம் கொமோரா நோவா காலங்களில் நடந்தது போல இன்றும் தகப்பனே அப்பா பின்மாறி போய் கொண்டிருக்கிற அப்பா எங்கள் தேசம் அப்பா ஒரு விக்கிரக கோட்டையாக காணப்படுகிற எங்கள் தேசத்தைக்காக மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் வாலிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இது இப்படிப்பட்ட காரியங்கள் என் தேவன் அருவருக்கிற காரியங்கள் என்று கூட அறியாதவர்களாய் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களாய் இருக்கிற எங்கள் ஜனங்கள் அப்பா உம்மை மெய் தெய்வமாக கண்டு கொள்ளும்படியாய் என் தேவன் நீங்க இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ரட்சிப்பு உம்முடையது ராஜா தகப்பனே. எங்களுக்காக எங்கள்
பிள்ளைகளுக்காக, எங்களது தேசத்திற்காக அந்த நேரத்திலே நாங்கள் நிற்கிறோம் தகப்பனே. அப்பா என் தேவன் நீங்க இறங்குங்க அப்பா, இறங்குங்க ராஜா. தகப்பனே அப்பா எங்கள் தேசங்களை ஆளுகிற அப்பா ஒவ்வொரு மினிஸ்டர்ஸையும் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் கடினமான இருதயங்களை மாற்றி போடுங்க. அவர்களுக்கு சதையும் இரத்தமும் உள்ள ஒரு புதிய இதயத்தை ஒவ்வொருவருக்கு நீங்க வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே அவர்களும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கர்த்தரா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா அந்த கத்தார் தேசத்திற்காகவும் அப்பா அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஒவ்வொரு தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் யுத்தத்தின் செய்திகளை நாங்கள் கேட்கும் போது அப்பா எமது வருகை சமீபமாக இருக்குது என்பதை நாங்கள் அறிகிறோம் ராஜா. ஆனாலும் கூட தகப்பனே அப்பா வாழுகிற அந்த நாட்களிலே அப்பா உம்மை நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை நீங்க கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த தேசத்தை விசேஷித்த விதமாய் அப்பா அப்பா உமது பாதுகாப்பினாலே நீங்க நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எந்த ஒரு அச்சுறுத்தல்களும் எங்களை பயப்படுத்தாதபடிக்கு என் தேவனை மாத்திரமே நாங்கள் நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாய் அப்பா நாங்கள் ஓடக்கூடிய அப்பா ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா பின்மாறி போன தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களை என் தேவன் நீங்க அதிகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அறுவடையோ மிகுதி, வேலை ஆட்களோ குறைவு என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். தகப்பனே அறுவடைக்கு ஆட்களை நீங்க உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலும் என் தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை என் தேவன் நீங்க சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே ஒவ்வொருவரும் தகப்பனே தங்கள் பிள்ளைகளையும் அப்பா குடும்பத்தையும் தகப்பனே உமக்கு ஒப்பு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு இருதயத்திலும் என் தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே நாங்கள் போகிற இடங்களில் எல்லாம் அப்பா அக்கினியாய் தகப்பனே அப்பா உமது வார்த்தையின் மூலமாய் அப்பா பிறருக்கு நாங்கள் எடுத்துக்காட்டான பிள்ளைகளாய் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த கடைசி நாட்களில் கூட தகப்பனே நாங்கள் அப்பா கைவிடப்படாதபடிக்கு அப்பா உமோடு கூட உமது இரண்டாம் வருகையிலும் கூட தகப்பனே நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அப்பா ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற என் தேவன் நீங்க எங்களை தயார்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை என் தேவன் நீங்க காவல் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் நீங்க ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர தகப்பனே. அப்பா மீண்டுமாய் தகப்பனே ஒவ்வொருவரையும் திருப்பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்பா மீதியான நேரம் முழுவதும் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க தாமே வழி நடத்துங்க. இந்த சிறு ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானுடைய உதவி ஒத்தாசையில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. தேவன் எங்கள் ஜெபங்களை கேட்டார். ஆமென். இப்பொழுதும் நாம் எழுந்து நின்று தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆமென். அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். அவர் சத்தியமுள்ளவர், அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நாங்கள் பார்க்கின்றோம் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தபடியால், அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை கழுவி சுத்திகரித்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தும்படியாய் தம்மை ஒப்பு கொடுத்த தேவன். ஆமேன். அந்த தேவனை ஆராதிக்கும்படியாய், அந்த தேவனை உயர்த்தும்படியாய் நாம் இந்த வேளையில் வந்திருக்க நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். எனக்காக சொல்லுவோம், எனக்காக என் தேவன் அடிக்கப்பட்டார். ஆமேன். அவர் அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லாதவராய் என் நிமித்தமாக அடிக்கப்பட்டாரே, என் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டாரே, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததே. அதை உணர்ந்தவர்களாக நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். ஆமீன். இந்த அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாய் நம் கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் அவருடைய பாடுகளை நினைந்து, அவருடைய துக்கங்கள், அவர் நமக்காக பட்ட பாடுகளை நினைந்து அவரை மகிமைப்படுத்தும்படியாய். ஆமேன். ஏதோ ஆராதனை பாடுறாங்க, கைகளை தட்டுறாங்கன்னு இல்லைங்க. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அது வெளிப்பட வேண்டும். ஆமேன். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் தம்மை ஒப்பு கொடுத்தவர். ஆமேன். அவரை ஆராதிக்க போகிறோம். ஆமேன். நாம் ஜீவிக்கும்படியாய், நாம் இன்றைக்கு இவ்வளவு ஐஸ்வர்யமாய், இவ்வளவு சுகபலத்தோடு, இவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு நாம் வாழும்படியாய் நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தாரே. ஆமேன். அதனால் நாங்கள் வாழுகிறோம், அதனால் நாங்கள் ஜீவிக்கிறோம். ஆமேன்.
அதை உணர்ந்து பாடி ஆராதிக்க போகிறோம். ஆமேன். என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரையே ஆராதிப்பேன். ஆமேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் தேவனை என்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் மட்டும், என்னுடைய கடைசி ஜீவன் என்னிடத்தை இருக்கும் மட்டும் நான் என் தேவனை ஆராதிப்பேன். ஆமேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த நெருக்கங்கள் வந்தாலும் சரி, எந்த பாடுகள் வந்தாலும் சரி, நான் என் தேவனை விட்டு விலக மாட்டேன். அந்த உறுதியோடு கூட நான் அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமேன். ஆண்டவரே உம்மையே ஆராதிக்கும்படியாய், உம்மையே உயர்த்தும்படியாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய்
எனக்குள்ள ஆண்டவரே அப்பா என்னை மண்ணென்று நினைவு கூறாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய நாசியினாலே எனக்கு ஊதி ஜீவனை கொடுத்தவரே உம்மை துதிக்கும்படியாய் உம்மை ஆராதிக்கும்படியாய் நீர் என்னை தெரிந்து கொண்டபடியால் என்னை அழைத்தபடியால் தாயின் கருவில் உருவாக முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறபடியால் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஐயா. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் என்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற நல்ல தெய்வமே உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை செம்மையான வழியில நடத்தும்படியாய் உம்மையே கிருபாதாரப்படியாய் உம்மையே குற்ற நிவாரண பலியாய் உம்மையே பாவ நிவாரண பலியாய் ஒப்பு கொடுத்தாண்டவரே எங்களை மீட்டு கொண்டபடியால் எங்களை பாவி என்று தள்ளிவிடாதபடிக்கு உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் வந்து உம்மோடு கூட நிற்கும்படியாய் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஆண்டவரே முற்றிலும் அழகுள்ள தேவன், முற்றிலும் அழகுள்ள தேவன். அவர் லில்லி புஷ்பம், சாரோனின் ரோஜா, உன்னதமான தேவனாய் இருந்தீங்கப்பா. எங்கள் நிமித்தமாக உண்மையே தகப்பனே அழகில்லாதவராய் ஆண்டவரே நாம் பார்க்க கூடாத அழகு உம்மிடத்தில் இல்லாதபடியாய் ஆண்டவரே எங்களுக்காக நீர் ஒப்பு கொடுத்தபடியால் நாங்கள் ஜீவிக்கிறோம், நாங்கள் வாழுகிறோம், நாங்கள் இந்த நாட்களில் உயிரோடு இருக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை அவ்வளவு பெரியது ஆண்டவரே. அப்பா, ஸ்திரீ ஆனவள் தன் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி அப்பா எங்களை உமது உள்ளங்கைகளில் நீர் வரைந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கண்கள் எங்களை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே எங்களை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிற நல்ல தெய்வமே, உம்மை விட வேறு தெய்வம் இல்லை தகப்பனே. நாங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் கர்த்தாவே எங்களை தூக்கி எடுத்து நிறுத்தி மகனே மகளே என்று சொல்லி எங்களை அரவணைக்கிற உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய், உம்முடைய வார்த்தையின் வல்லமைக்காய், உம்முடைய அபிஷேகத்துக்காய் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நின் மகத்துவங்களையும் செய்கிற தேவனே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தில் பங்கெடுக்கும்படியாய் உம்முடைய மாம்சத்தை புசிக்கும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் ராஜா உம்முடைய வார்த்தையினால எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தின உம்முடைய மகா உன்னத கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை பாவி என்று தள்ளாதபடிக்கு ஆண்டவரே எங்களை அப்பா அழைத்து அணைத்து அரவணைத்து ஆண்டவரே உம்மோடு கூட சிங்காசனத்தில் நாங்கள் உட்காரும்படியாய் எங்களுக்காக ஆண்டவரே எங்கள் நிமித்தமாக ஆண்டவரே அப்பா நீர் உண்மையே ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. தேவனுக்கு ஒப்பான மகிமையில் இருந்தவர் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் ஆண்டவரே தன்னை தானே ஆண்டவரே தாழ்த்தி மனுஷ ரூபமாகி ஆண்டவரே நமக்காக சகலதையும் ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் திக்கற்றவராய் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லியப்பா நீங்கள் அந்த கதறின் அந்த நேரத்துக்காக துதிக்கிறோம் ஐயா. எங்களை மீட்கும்படியாய் நாம் உம்மை ஆராதிக்கும்படியாய் எங்களை பேர் சொல்லி நீர் அழைத்து அறிந்திருக்கிறபடியால் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு நல்ல சுக பலன் ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, நல்ல வேலைகளை கொடுத்த ஆண்டவரே, நல்ல செழிப்பை கொடுத்த ஆண்டவரே, சகல ஐஸ்வர்யத்தினாலும் எங்களை நடத்துகிற உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் எங்களுக்கு நல்ல சுகபலம் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் ஐயா.
உம்மை மகிமைப்படுத்த நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் கூடி ஆராதித்து நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை உயர்த்த இந்த இடத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா, இந்த ஆலயத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கிறீரே, உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா. உமக்கு ஒருவருக்கே நாங்கள் துதி செலுத்துகிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் ஐயா நீங்கள் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு தந்து ஆண்டவரே, நல்ல உடை தந்து ஆண்டவரே, நல்ல சுகம் தந்து நல்ல பலன் தந்து எங்களை பாதுகாக்கிற உம்முடைய அன்புக்காய் உம்மை சோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தில் நாங்கள் செழித்திருக்கும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காய் உம்மை சோத்தரிக்கிறோம். எங்கள் ஜனங்கள் சுகித்திருக்க நீ செய்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை எப்பொழுதும் பாதுகாக்கிற உம்முடைய கிருபைக்காய் தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தர மட்டும் தாழ்த்துகிறோம் ஐயா. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கு ஆண்டவரே சோத்திர பலி செலுத்துகிற நல்ல உதடுகளை, நல்ல நாவுகளை, நல்ல இருதயங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, இரவும் பகலும் உம்மை சோத்தரிக்கிற அந்த அப்பா அனுபவத்துக்குள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து வர நீங்கள் எங்களை கிருபை பாராட்டுகிறதுக்காய் நன்றி அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும்படியாய் வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. இப்பொழுது திருவிருந்துக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், நமக்காக கல்வாரி சிலுவையில் தனியே ஒப்பு கொடுத்தவர், அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாய் அவர் நமக்கு கொடுத்ததான இந்த கட்டளை, அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாய் அவருடைய பந்தியை ஆசரிக்கும்படியாய் வந்திருக்கிற நாம் அவருடைய பந்திக்கு அபாத்திரமாய் வராதபடிக்கு அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் உணர்ந்து அதில் பங்கு பெறும்படியாக நாம் ஒப்பு கொடுத்து நாம் அதில் பங்கு பெறும்படியாக நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உம்மை ஆராதித்தோம். நீர் எங்கள் மத்தியில் உலாவி எங்கள் தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இப்பொழுதும் ராஜா நீர் எங்களுக்கு கொடுத்ததான அந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாய் உம்முடைய மரணத்தை நாங்கள் கூடி மரணத்தை நினைவுபடுத்தும்படியாய் நாங்கள் கூடியிருக்கிற இந்த வேளையில் தகப்பனே, நீர் எங்கள் மேல் கிருபையாய் இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்த ஆண்டவரே, உம்முடைய பந்தியில் பங்கெடுக்க எங்களை தகுதி உள்ளவர்களாய் ஆக்குறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணிவிடாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை உணர்ந்து, உம்முடைய சத்தியத்தை உணர்ந்து நாங்கள் அதில் பங்கு பெறும்படியாய் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் எண்ணங்கள், எங்கள் சிந்தனைகள், எங்கள் நோக்கங்கள், எங்களுடைய பேச்சுகள், எங்களுடைய யோசனைகள், ஆண்டவரே எங்களுடைய கிரியைகள் உமக்கு விரோதமாக இராதபடி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஐயா உம்முடைய வார்த்தையினால் பரிசுத்தப்படுத்தி நீர் இந்த இடத்துல எங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே, ஒரு குற்றமில்லாத அவர், ஒரு பாவமில்லாத அவர் நமக்காக தம்மை கிருபாதார பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மை பிசாசின் பிடியிலிருந்து, சாபத்தின் பிடியிலிருந்து, அக்கிரமத்தின் பிடியிலிருந்து, மீறுதலின் பிடியிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை மீட்கும்படியாய் கல்வாரி சிலுவையில் உம்மையை ஒப்பு கொடுத்த அந்த கிரியைகளை நாங்கள் நினைந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய மரணத்தை தெரிவிக்கிற ஜனமாக, உம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிற ஜனமாக, உம்முடைய மரணத்துக்கு சாட்சியுள்ள ஜனமாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, இதில் வைக்கப்பட்டிருக்கிறதான இந்த அப்பமும் ரசமும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையாகிய அப்பமாக மாறவும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையாகிய இரத்தமாக மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவைகள் நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு பங்கு பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீரே இந்த இடத்துல ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தினபடியால் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே அப்பா நாங்கள் கூடி வந்து உம்மை மகிமைப்படுத்துகிற போது ராஜா ஆண்டவரே, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, அப்படியே நித்திய ஜீவனுக்கு நேராய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நடத்தும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் அப்பா. நீ முற்றிலுமாய் ஆளுகை செய்யும்படியாய் எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 23-31. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில், அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆமேன். அல்லேலூயா. நாம் இப்பொழுது பந்தி ஆயத்தமாக இருக்கிறது, பங்கு பெறுவோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய கர்த்தாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் நினைவு கூறும்படியாய், அந்த பந்தியில் நாங்கள் பங்கு பெறும்படியாய் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை தகுதிப்படுத்தினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையாகிய இரத்தத்தையும்
உம்முடைய வார்த்தையாகிய அப்பத்தையும் நாங்கள் தியானித்து அதில் பங்கு பெறுகிற ஜனமாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் உம்முடைய வார்த்தையில் நிரம்பி இருக்க, உம்முடைய வார்த்தையை தியானிக்க, உம்முடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்து எப்பொழுதும் உம்முடைய பாடு மரணம் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதலை நினைந்து மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஒரு தகுதியை தன்மையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இப்பொழுது அறிவிப்புகள். நம்முடைய ஆராதனை தொடர்ந்து காலை மாலை வேளைகளில் நடைபெறுகிறது. ஆராதனையை தொடர்ந்து மாலை வேளைகளில் வேதாகம கல்லூரி பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. இன்றைக்கி 4வது கிளாஸ் நடைபெறுகிறது. 4வது பாடம் அடிப்படை சத்தியத்தில் 4வது பாடம். இந்த பேட்சில் ஆரம்பத்தில் நாங்கள் 2010 எப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கல வந்து சேர்ந்தார்களோ அதே போல் இந்த பேட்சிலும் நிறைய சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அதற்காக கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து வந்து இன்னும் தேவனை அறியும்படியாய், அநேகருக்கு சாட்சி சொல்லும்படியாய், அநேகருக்கு முன்பாக சாட்சியாக இருக்கும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் தவறாமல் வந்து பங்கு பெறும்படியாக தாழ்மையாக கேட்டுக்கோங்க. இன்னும் பெற விரும்புகிறவர்கள், சேர விட முடியாமல் இருக்கிறவர்கள் வந்து பாருங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஆன்லைன் மூலமாக வேத ஆராய்ச்சி பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. அது நாங்கள் அடிக்கடி சொல்லுகிறது போல் அநேக சத்தியங்கள் நமக்கு தெரியாதது. ஆமேன். தோட்டம் என்று சொல்லிவிட்டு நாம் சிம்பிளாக சொல்லிவிட்டு போய்விடுகிறோம். ஆமேன். அநேக ஊழியக்காரர் வந்து தோட்டம், மரம், கனி என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறோம். ஆனால் அவைகள் நமக்குள்ளே எப்படியாய், என்ன மாதிரி, எப்படி கிரியை செய்ய வேண்டும் என்றதை அந்த ஆராய்ச்சிகளை கேட்டு நமக்குள்ளே அதை பயன்படுத்த தேவன் உதவி செய்கிறார். ஆமேன். எப்படித்தான் சொன்னாலும் அந்த 40க்குள்ளே உள்ள க்ரௌட் தான் வந்து கொண்டிருக்கு. ஆமேன். அநேகர் பங்கு பெறுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அதோடு கூட ஒவ்வொரு புதன்கிழமையும் மன்றாட்டு ஜெபம் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதற்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய புதிய ஆலயத்துக்கான காரியங்கள் வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். தேவைகளை சந்திப்பார். இப்பொழுது நாம் எழுந்து நின்று ஒரு பாடல் பாடுகிற போது காணிக்கை சேகரிக்கப்படும். Yeah.
எடுத்த காணிக்கைக்கும் கொடுக்க போகிற செய்திக்காகவும் சகோதரன் லாரன்ஸ் ஜெபிக்கும்படியாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த காலை வேளை கத்தாவே, இந்த மாதத்தை காண கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்போ இப்பொழுதும் கூட கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கொடுக்காத கரங்களையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கத்தர் வருங்காலங்களிலே அவர்கள் கொடுக்க கத்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கேட்க போகிற செய்திக்காக நாங்கள் வருகிறோம். செய்திகளை கத்தர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை நாங்கள் கேட்டுவிட்டு விட்டுவிடாமல் அதன்படி நடக்க கத்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுது பாஸ்ரம்மா தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். ஆமேன். எல்லோரும் நல்லா சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லோரும் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? இன்றைய செய்தியின் தலைப்பு உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுதல். ஹல்லேலூயா. உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுதல். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சங்கீதம் 15:1-2. யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த உத்தமமாக கர்த்தரை நம்ம பின்பற்றுறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத குறித்து, எப்படி பின்பற்றினவங்க அந்த பரமகானானுக்குள்ளும் உலகத்தில் இருக்கிறதான வாக்குத்தத்தப்பட்ட கானான் தேசத்தை எப்படி சுதந்திரத்து கொண்டாங்க என்று சொல்லி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் கூட தலைகளை தாழ்த்தி, நான் பாட போகிற பாட்டு அநேகருக்கு தெரிந்த ஒரு பாடல். அர்ப்பணித்த வண்ணமாக ஜெப சிந்தையோடு கூட நானும் அந்த உத்தமத்தில் நடக்கணும் ஆண்டவரேங்கிற அந்த அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தி தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை ஆராதனை விளைக்காய்மை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நேசம் பெரியதப்பா. எங்களை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர். உம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக சிலுவையில் நீங்கள் ஊற்றி கொடுத்து எங்களையும் உம்மோடு கூட வைத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே உம்முடைய வேதத்தை எங்களுக்கு கொடுத்த ராஜா, அதை கற்றுக்கொண்டு அதன்படி நடந்து ஆண்டவரை உம்மோடு கூட வருகின்ற தகுதி எங்களிலே உண்டாகும் என்று நீர் விரும்புகிறீரப்பா. அந்த விருப்பம், அந்த வாஞ்சை எங்கள் ஒவ்வொருவரிலும் உண்டாக தேவரீர் கிருபை செய்வீராக. உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தரலுங்க. உம்முடைய நல்ல ஆவி
எங்களை செம்மையான வழியிலே நடத்துவாராக ஆண்டவரே. எந்த சிந்தனை சிதறல்களும் இல்லாதபடிக்கு ஆண்டவரை எல்லாரும் கூட வாஞ்சியோடு கூட வார்த்தையை கவனமாய் கவனிக்க, இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள்ள கீழ்ப்படுகிற நல்ல இருதயத்தை கொடுப்பீராக. ஆவியானவர் என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய உள்ளங்களிலும் நீங்கள் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ சங்கீதம் 15:1-2 நம்ம வாஸ்த வசனத்தின் பிரகாரமாக, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். அப்போது யாரெல்லாம் கர்த்தருடைய பர்வதத்தில் அல்லது கர்த்தரோடு கூட அவருடைய வாசஸ்தலத்தில் அவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த இடத்துல யாரெல்லாம் போய் வாசம் பண்ண முடியும் அப்படின்னா, உத்தமனாய் நடந்து, ஹல்லேலூயா, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. இதுக்கு கீழே நிறைய காரியங்கள் அந்த உத்தமமாக நடக்கிறது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உத்தமமாய் நடந்து அப்படிங்கிற ஒரே அந்த பகுதியிலேயே அந்த நீதியை நடப்பிக்கிறது, உண்மையை செய்கிறது, மனதார சத்தியத்தை பேசுகிறது, அதுக்கு கீழே வருகிற எல்லாமே அந்த ஒரே உத்தமங்கிற வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அப்போ உத்தமன் என்று விளங்கின பின்பு தான் நம்ம எங்கே போக முடியும்? அதை விளங்க பண்ணின பின்பு தான் நமக்கு ஜீவ கிரீடம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நம்ம எங்கே போனோம்? ஏன்னா யாருக்குமே விளங்குதா விளங்கலையானே தெரியலையே. ஹல்லேலூயா. எல்லாம் ஆர்வமாக கவனிக்கிறீங்களா? நித்திய ஜீவனுக்கு போகணுங்கிற ஆசை இருக்கிற மாதிரி தெரியலையே. ஹல்லேலூயா. ஆசை இருக்குதா? யாருக்கெல்லாம் ஆசை இருக்குது? நிறைய பேருக்கு பாவம் கையை வயத்தெல்லாம் பிடிக்கலை. நாங்களே ஏதோ போயிட்டுருக்கு லைஃபு, நீங்கள் இப்படியெல்லாம் கேட்குறீங்களே. ஹல்லேலூயா. அப்படி இல்லை. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு, நம்ம மரணத்துக்கு பின்பும் அவருடையவர்கள். ஹல்லேலூயா. அப்போது ஒரு நோக்கம் இல்லாதவர்களாக நம்ம ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. வாஞ்சை இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது. அப்போது பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், வியாதிகள் இல்லாதவர்கள் இல்லை. ஹல்லேலூயா. யார்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் கூட அவங்க கர்த்தர் தர்ற சந்தோஷத்தில் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களே தவிர, அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பின்னால் ஒரு ஸ்டோரி இருக்கும், அதுக்கு பின்னால் ஒரு பாடான கதைகள் சொல்லுவாங்க. அப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஆனாலும் அந்த பாடுகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை வழிநடத்தி செல்ல அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மேலே மட்டும் நம்ம நம்பிக்கையும் உறுதியும் விசுவாசத்தையும் வைத்திருந்தோமானால் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்த அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஒவ்வொருவரும் கூட உத்தமன் என்று விளங்க பண்ண வேண்டும். சோதனையின் நேரத்தில், பாடுகளின் நேரத்தில், கஷ்டங்களின் நேரத்தில் அந்த உத்தமத்தை காத்து கொண்டு நிற்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் உத்தமத்தை காத்து கொண்டு நிற்கிறது லேசான காரியம் அல்ல. அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அவரை பிடித்து கொண்டு நம்ம நிற்கிறதுல உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இதில் இந்த சுத்தம், பரிசுத்தம், உத்தமம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. சுத்தம், பரிசுத்தம், அடுத்த லெவல் உத்தமம். 1:30 சுத்தம் ஒரு 30% பரிசுத்தம் ஒரு 60%, உத்தமம் ஒரு 100% என்று சொல்லி நம்ம வைத்துக்கலாம். எப்பொழுதும் பைபிளோட கால்குலேஷன் பற்றி 30, 60, 100 அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். இப்போது அந்த பரிசுத்தம் 60 வந்த உடனேயே நம்ம என்ன நினச்சிட்றோம்? நம்ம அந்த உத்தமத்தை அடைந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளே நம்ம போயிடுறோம். நிறைய நம்ம ஆண்டரை பற்றி தெரிந்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு
காரியங்கள் நமக்குள்ளாக வந்துடக்கூடாது. இன்னும் நான் அறியணும், இன்னும் நான் அறியணும் ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும், இன்னும் உம்மோடு கூட வருகிறதுக்குரிய தகுதி என்னிலே உண்டாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அந்த வாஞ்சியோடு கூட நம்ம காணப்படணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன், ஒரு உதாரணத்தை சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு அதை மனதை விட்டு நீங்காமல் நன்கு அது மனதில் இருக்கும். சரி, நம்ம வீடுகளில் எல்லாருமே நம்ம எதாவது கழுவுறோம்னு வச்சுக்கிட்டோமே, அல்லது பாத்திரம் கழுவுறது நாங்கள் சகோதரிகள்லாம் நிறைய செய்வோம். இப்போ நம்முடைய சகோதரர்களும் தனியாக இருக்கிறனால நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சமைச்சிட்டு நம்ம எல்லோரும் கழுவோம். அப்போ எப்போவுமே ஒரு பாத்திரம் அழுக்காயிருச்சு அல்லது ஒரு பிளேட்டில் தான் நம்ம சாப்பிட்றோம், அந்த பிளேட்டை கழுவணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன செய்வோம், எல்லாரும் தெரிந்தது தான், டைரெக்டாக நம்ம அந்த கை கழுவி சில நேரம் அந்த பாத்திரத்தில் உள்ள அந்த இதுகள்லாம் போயிருக்காது. அப்போ முதல்ல ஒரு இனிஷியலாக ஒரு சும்மா தண்ணியை வச்சு ஒரு கழுவுவோம் இல்லையா. முதல்ல தண்ணியை வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சோப்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ முதல்ல தண்ணியை வச்சு கழுவின உடனே பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் நல்ல தண்ணி நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது, அதில் நல்லா கழுவின உடனே அது நல்லா. ஆனால் அதை வந்து என்ன லெவலுக்கு வச்சுக்கலாம், சுத்தம்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த 30% சுத்தம் அதில் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது நீங்கள் இந்த நம்ம மீன் குழம்பு அல்லது அந்த எக் வந்து அந்த ஆஃப் பாயிலெலாம் போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியில் போகாது. நீங்கள் அந்த கழுவுன அதை சும்மா தண்ணியில் கழுவின பிளேட்டை நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா அதில் அந்த ஸ்மெல் இருக்கும், அந்த வாடை வந்து இருக்கும். அப்போ அதை நம்ம போக்கணும், இன்னும் நம்ம நல்லா அதை சுத்தப்படுத்தணும்னா நம்ம என்ன செய்வோம், நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா அதை என்ன பண்ணுவோம், சோப் வாட்டரில் இது பண்ணி நல்லா அதை என்ன செய்வோம், தேய்ச்சி நம்ம கழுவுவோம். ஹல்லேலூயா. அதை வந்து என்ன லெவலுக்கு நம்ம வச்சுக்கலாம், பரிசுத்தம்ங்கிற லெவலுக்கு நம்ம என்ன செய்துக்கலாம், அதை வச்சுக்கலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேட் எல்லாத்துலேயும் அந்த ஓரத்தெல்லாம் நல்லா மடக்கி விட்டுருப்பாங்க இல்லையா. நம்மளே வாங்கும்போது கையிலலாம் வெட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா, நல்லா அப்படி அந்த ஓரெல்லாம் மடக்கி விட்டுருக்கா அப்படின்லாம் சொல்லி பார்த்து வாங்குவோம். அப்போ அந்த மடக்கி விட்டதுகளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு போய் நமக்கு வெளியவே ரொம்ப தெரியாது. நம்ம முதல்ல ரொம்ப லைட்டாக அந்த அழுக்கு இருக்கும் போல் நம்ம அதை நோட்டீஸ் பண்ண மாட்டோம், நம்மளே சுத்தமாக தான் இருக்குன்னு நினச்சிக்கிடுவோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட கூட நமக்கு வந்து நல்லா அதை பார்த்த உடனே அது ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்க நல்லா தெரியும். அப்போ அதை நம்ம நீக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், ஒரு ஷார்ப்பாக ஒரு டூத் பிக்கோ ஒரு ஃபோர்க்கோ அல்லது கத்தியோட முனையவோ வச்சு நம்ம என்ன செய்வோம், அதை நல்லா லைட்டாக அந்த பாத்திரத்தில் ஸ்க்ராட்ச்லாம் ஆயிராதபடிக்கு நம்ம நல்லா அதை என்ன பண்ணுவோம், அதை நீட்டாக அதை கழுவி அதை சுத்தப்படுத்துவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா அது சுத்தமாக இருக்கும், அந்த எந்த விதமான அழுக்கு பார்ட்டிகிள்ஸும் அதில் இல்லாமல் சுத்தமாக. அப்போ இது வந்து உத்தமத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம வந்து ஒரு நாள் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு நம்ம என்ன செய்திருப்போம், விட்டுருப்போம். அப்போவுமே நம்ம நினச்சிக்கிட்டக்கூடாது நம்ம எங்கே போயிட்டோம், ஒரு உத்தம லெவலுக்கு நம்ம வந்துட்டோம்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தையை நம்ம படிக்க 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 ஆவியானவர் நமக்குள்ளே இன்றைக்கி நிறைய பேருக்கு வேதத்தை தியானம் பண்ணுற அனுபவம் இல்லை. ஏன்னா நான் சர்ச்சில் நிறைய பேரை நோட் பண்ணுறேன், என் இடம் இங்கோடி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். பார்க்கும்போது பார்த்திங்கன்னா யாரும் வேதம் கொண்டு வர்ற மாதிரியும் தெரில, அதுவும் கூட வேதத்தை அவங்க யாரும் தூக்கிட்டு வர்ற மாதிரி தெரில. யாராவது ஒருத்தர் தான் வீட்டில் தூக்கிட்டு வராங்க, பரவாயில்ல பிரச்சனை இல்லை, அதை எடுத்து மடியில் வச்சுருக்காங்க, இல்லை பக்கத்தில் உள்ள சீட்டில் அந்த வேதாகமம் அப்படியே இருக்கிறது, ஆனால் திறப்பதே கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாம் திறக்கிறீங்களா? வேதாகமம் வைத்திருக்கவங்க தயவுசெய்து இந்த வசனங்களெல்லாம் எடுத்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கு தெரியாமலே போயிடும். நீங்கள் புதுசாக வந்திருக்கவங்கெல்லாம் அதில் போட்டிருக்கிற இதை வச்சு நீங்கள் சும்மா முன்னால் இண்டெக்ஸ் இருக்கும், அதை பார்த்தா தயவுசெய்து எடுங்க. இங்கேயே வேதத்தை நீங்கள் திறக்கலன்னா நிச்சயமாக நீங்கள் வீட்டில் கொண்டு வச்சு வரும்போது தூசியை தட்டி தான் அடுத்த நாள் கொண்டு வருவீங்க, சந்தேகமே இல்லை. இங்கே சொல்லும்போது அது வரும், டிஸ்பிளேயில் வரும், பட் அந்த 4 பகுதியில் எங்கே இருக்குங்கிறத உங்கள் கண்கள் பார்க்கணும். வாசிக்கும் போது மனதுக்குள்ளே நீங்கள் வாசிக்க வேண்டும். அப்படின்னா தான் நம்ம வந்து அதை அந்த வாசித்து அது நம்ம அந்த ஒரு தடவை நீங்கள் எப்படி மனதில் படிச்சிங்கனாலே உங்களுடைய இருதயத்துக்குள்ளே அது போகும். இன்னொன்று அதை எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக உங்கள் இருதயமாகிய பலகையில் அது எழுதப்படும். ஹல்லேலூயா. இதை மாதிரி காலங்கள் கிடைக்காது. இது கிருபையின் காலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லோரும் நம்ம மிஸ்ஸைல் அட்டாக்லாம் பார்த்தோம்ல, எல்லாருமே பார்த்தோம் இல்லையா. நிறைய பேர் பார்த்தீங்க, ஒரு சிலருக்கு அந்த பார்க்குற வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் என்ன சொன்னாங்க, பார்த்தவங்கெல்லாம் நாங்கள் பயந்தோம், நாங்கள் பார்க்காதவங்க நாங்கள் பயப்படலை அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. அப்போது நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி ஃப்ளைட்டில் கீழே விழுந்து மரித்து போனவங்க அவங்கெல்லாம் பாவிகளா,
அல்லது போரில் நடந்து அப்பாவி ஜனங்கள் கொல்லப்பட்டு போகிறாங்களே, அவங்கெல்லாம் பாவிகளா? அப்படி இல்லை. தேவனுடைய பெரிய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் நம்ம எல்லாரும் இன்றைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அதை எப்பவும் கூட உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, மரணம்ங்கிறது எந்த நேரத்தில் வரலாம். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமாங்கிறது யாருக்குமே நிச்சயம் கிடையாது. அப்போது எப்பொழுதுமே இந்த கிடைக்கிற நாட்களை ஞானமாய் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய வாய்ப்புகள் நம்முடைய சபையில், நமக்கு உலகத்தில் நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் உண்டு பண்ணி தந்து கொண்டே தான் இருக்கிறாரு. ஆனாலும் யாருமே அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறதில்ல, விருப்பப்படுறதே இல்லை, கொஞ்சம் பிரயாசப்படுறதில்ல. பட் ஒவ்வொரு ப்ரேயர் ஒவ்வொருத்துக்கும் வர்றவங்க எல்லாம் சும்மாவே ரொம்ப ஜாலியாக வீட்டில் உட்காந்துக்கிட்டோ வேலைக்கு போகாமல் இருந்துட்டு அப்படியா வர்றாங்க? அப்படி இல்லை. அந்த தன்னை விட்டு கொடுக்கறதுக்கு, தன் உடம்பை பாதிக்கிறதுக்கு ஆண்டவருக்குன்னு நம்ம ஓடணும். அது என்னுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம். ஹல்லேலூயா. நான் வந்தேன்னா அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு தன்னை விட்டு கொடுத்தவங்க அவங்க மட்டும்தான் இன்றைக்கி ஆண்டவரை தேடுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு வாஞ்சை வேண்டும். அப்படி நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. நோவா நம்ம பார்க்குறோம், இது கர்த்தரே அவனை குறித்து என்ன சொல்கிறாரு, சாட்சி கொடுக்குறாரு. உத்தமன் சொல்லி தேவனால் சாட்சி பெற்று அந்த மக்கள்லாம் சீர்கெட்டு போய் ஆண்டவரை நினைக்காம தேடாமல் தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கெடுத்து கொண்டிருந்தாங்க. அப்போ அவங்கள எல்லாம் அவர் என்ன செய்தார், மழை பெய்ய பண்ணி வெள்ளத்தினால் அவங்களெல்லாம் அழிக்க ஒப்பு கொடுத்தார். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏனென்றால் அவன் யாரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறானா, தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். அப்போ நம்மளாம் யாரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு எல்லாரும் மொபைல் ஃபோனில் தான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு எப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம்? மொபைல் ஃபோனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்டதான காரியங்களை விட்டுவிட்டு தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது தான் அந்த உத்தமம் நமக்குள்ளாக வரும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார், அந்த பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு என்ன செய்வார், கண்டித்து உணர்த்துவார். அப்போ எப்பேற்பட்ட பிரளயமோ எப்பேற்பட்ட வெள்ளமோ வந்தாலும் நோவாவும் அவனுடைய மனைவி, அவனுடைய மகன்கள், மருமகன், இவங்க மட்டும்தான் அந்த கொடிய வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். அப்போது இந்த உலகத்தில் நாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு உத்தமமாய் அவருக்கு பயந்து வாழ்ந்தோமானால் எப்பேற்பட்ட பிரளயம் வந்தாலும், எப்பேற்பட்ட மிசைல் அட்டாக் வந்தாலும், எப்பேற்பட்ட பூமி அதிர்ச்சி வந்தாலும் கர்த்தர் நம்மை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம உத்தமத்தை பார்க்குற கர்த்தர், உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணை. ஹல்லேலூயா. உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணையாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில உத்தமர்களை கர்த்தரை எடுத்துக்கொள்ளும் போது அவங்கள பாவிகள் நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களை குறித்து தேவனுடைய சித்தம் அப்படியாக இருக்கிறது. ஏன்னா நீதிமான் என்ன பண்ணப்படுறான், தீமையெல்லாம் காண்றதுக்கு முன்பதாக அவன் என்ன செய்யப்படுறான், எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அப்போது நம்மளை கர்த்தர் நம்முடைய உத்தமத்தில் நம்ம நடக்கிறத பார்த்து அவர் என்ன செய்யணும், சந்தோஷப்படணும். அப்போ எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமமாக நம்ம நடந்து கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். அடுத்தது யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், யோபு 1:1 வாசிங்க. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் உத்தமனும். அப்போ தேவனிடத்திலிருந்து அவன் அப்படி ஒரு சாட்சி பெறான். அவனை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷனில் எப்படி கூடப்பட்டிருக்கு, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அப்போது அந்த உத்தமனாக இருக்கணும் அப்படின்னா தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுற பயம் எப்போ வரும்னா
நம்ம வேதத்தில் தேவனை கர்த்தரை வேதத்தில் தேடும் பொழுது தான் அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரும். அந்த புதையலை போல தேடின்னு சொல்லி நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் தெரியுமா? அப்படி தேடுவீர்களான அப்படி தேடும் பொழுது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒரே நாளில் வந்துடாது, அல்லது யார்கிட்டையாவது போய் நீங்கள் ஜோம்ன்றதுனால வந்துடாது. நிறைய மெசேஜஸ் கேட்குறது நல்லது, ஆனாலும் தனிப்பட்ட விதத்தில் வேத தியானம், வேதத்தில் கர்த்தரை தேடும் பொழுது தான் அவர் எப்படிப்பட்டவர் என்கிறத நம்ம என்ன செய்து கொள்ள முடியும், அதில் அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். பயப்படுற பயம் கீழ்ப்படியை நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்போது சாத்தான் 7ஆம் வசனத்தில் பாருங்கள், 1:7 கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லையா. ஹல்லேலூயா! எவ்வளோ ஒரு பெரிய சாட்சி பாருங்களேன். அவன் பெரிய ஒரு செல்வந்தன், அப்படி இருந்தும் அவன் தேவனுக்கு பயந்து உண்மையும் உத்தமமாக நடந்திருக்கிறான். ஹல்லேலூயா! அப்போ அந்த காரியங்கள் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே, ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிந்த ஒரு சத்தியம்தான். அதில் ஒரே நாளில் அவனுடைய செல்வம், அவனுடைய மாடு ஒட்டகம் எல்லாம் அழிந்து போயிடுது, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரே நாளில் போயிடுறாங்க. ஹல்லேலூயா! அப்படி இருந்தும் அவன் என்ன சொல்கிறான், அவனுடைய இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் கொடுத்தார், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! இப்படி எல்லாராலையும் என்ன செய்ய முடியாது, நிச்சயமாக சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட கஷ்டம், அப்பேற்பட்ட கொடிய ஒரு இடுக்கண், ஒரு கண்ணீரின் வேளை. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இவ்வளவு நடந்து கூட அவன் ஒரு பாவமும் செய்யலை. இப்போ நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், என்ன சொல்லியிருப்போம்? நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? நம்மளாக இருந்தால் என்ன, யாருமே ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க போலையே, பரவாயில்ல, நல்ல பிள்ளைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படியே இருங்க. எனக்கு மட்டும் எதுக்கு ஆண்டவரே, நான் உம்மை தேடலையா, உம்மை நான் உண்மையாக பின்பற்றலையா, எனக்கு ஆண்டவரே ஏன் நீர் இப்படியெல்லாம் எனக்கு கொடுத்துட்டீர, எல்லாரும் முன்னே நான் வெட்கப்பட்டு போய் நான் என்ன செய்கிறேனே, நிற்கிறேனே, நான் உங்களை தானே நான் நம்பியிருந்தேன், நீங்கள் என்னை கைவிட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், கேட்போம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்பொழுது கர்த்தர் திரும்ப நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், என் தாசனாய் யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். அப்போ சாத்தான் என்ன சொல்கிறான், இவ்வளோ வரைக்கும் எல்லா மனுஷரும் எப்படி தான் நிற்பாங்க, உறுதியாக தான் நிற்பாங்க. ஆனால் தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் என்ன செய்திருவான், எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துருவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமக்கு முகத்துக்கு முன்னே உம தூஷிக்கானா இருப்பானோ பாருன்னு சாத்தான் என்ன பண்ணுறான், சேலஞ்ச் பண்ணுறான். எல்லாத்தையும் மனுஷன் கொடுத்துருவான். அவனுக்கு உண்டான எல்லாம் போயிட்டுனாலும் அவன் என்ன பண்ணிக்கிட மாட்டான், அவனுக்கு தாங்குகிற பலன் உண்டு, அவன் நிற்பான். ஆனால் அவனுடைய உடம்பை மட்டும் நீர் தொடுவீரானா, அவனுடைய மாம்சத்தை நீர் தொடுவீரானா, அந்த கஷ்டத்தில் அவன் உண்மை தூஷிக்கானா இல்லையாங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், சொல்கிறான். அப்போ கொடிய பற்களால் அவனை என்ன பண்ணுறான், வாதிக்கிறான். அப்படி அந்த வாதித்த போதிலும் கூட அவனுடைய மனைவி கூட என்ன சொல்கிறாளாம், அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ? அப்போ அவனுடைய உத்தமம் எந்த லெவலுக்கு இருந்திருக்கு பாருங்களேன். அவங்க வீட்டார் எல்லாரும் பார்க்குற லெவலுக்கு இருந்திருக்கு. நம்முடைய வீடுகள் இன்றைக்கி நம்ம இப்படி உண்மை உத்தமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சாட்சியாக, நம்முடைய கணவனுக்கு சாட்சியாக, நம்முடைய மனைவி பார்த்து நம்மளை சாட்சி சொல்லணும், நம்முடைய கணவன் பிள்ளைகள் எழும்பி நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா! அப்படிப்பட்டதாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? இன்றைக்கு என்ன சாட்சி நம்மை குறித்து நம்முடைய பிள்ளைகள் சொல்ல முடியும்? அல்லது நம்முடைய கணவனோ மனைவியோ நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்ல முடியும்?
ஏன்னா வெளி இடங்களில் எல்லாம் வந்து வித்தியாசமாக நடந்து கொள்ளலாம், மற்றவங்க கண்களை எல்லாவற்றையும் மறைத்திடலாம். ஆனால் வீட்டில் நம்ம நார்மலாக இருக்கிற டைமில் எல்லாருடைய குணங்களும் எப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அதுலேயும் கர்த்தருடைய கண்களை யாராலும் என்னவே செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய மனைவி, இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்தில் நிற்கிறீரா, தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்கிறா. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு மோசமான காரியம் பாருங்க. அப்போ குடும்பங்கள் இன்னைக்கு கணவன் மனைவியோட உறவு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? 2 பேருமா சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? குடும்பமாக சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? குடும்ப ஜெபம் நம்முடைய வீடுகளில் காணப்படுதா? ஒருவர் கர்த்தரை தேடுறவங்கள தான் அடுத்த இதுக்கு தானே இழுத்துக்கிட்டு போகிற குடும்பங்களாக இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்ல கர்த்தருக்குள்ளே இருப்பாங்க, அடுத்த ஆள் வந்து பெரிய போராட்டமாகவே இருக்கும் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அப்படி தயவு செய்து இருக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து முதல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த வாழ்க்கை நல்ல ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்த கிருபையின் நாட்களில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஜீவன், சுகம், பலன், கை கால் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த நாட்களில் கர்த்தருக்கென்று பிரயாசப்படணும். உண்மையாக கர்த்தருக்கு பயந்து உத்தமமாய் வாழ வேண்டிய நாட்கள். ஹல்லேலூயா. இதோடு கூட சேர்த்து ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அந்த கணவன் மனைவிக்குள்ள எப்பொழுதும் கூட ஒரு நல்ல ஐக்கியம் உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல ஐக்கியம் உண்டாயிருக்க வேண்டும். நான் அன்னைக்கே சொன்னேன், ஒருத்தர் வியாதிப்பட்டால் அடுத்தவங்க கட்டாயம் என்ன செய்யணும், நல்லா கவனிக்கணும். ஆனால் என்னோட மனதில் வந்து நான் பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கணவன் வியாதிப்பட்டால் அந்த மனைவியானவள் தன்னை அப்படி ஒருத்து வெறுத்து என்னெல்லாம் செஞ்சு எப்படியெல்லாம் கவனிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒருத்த அந்த மனைவி வந்து அந்த கணவனை வந்து கவனிப்பாங்க. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரங்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஆண்களாகவே இருக்கட்டும், நான் பார்த்ததில் ஒரு சில ஆண்கள், நம்ம சபையிலே நான் ஒரு சில ஆண்களை நான் பார்த்துருக்கேன். அந்த மனைவியோட 2வது டெலிவரி அந்த சகோதரன் மூத்த பிள்ளையும் கவனிச்சுக்கிட்டு அந்த மனைவியும் கவனித்த விதம் ஒரு பெரிய சாட்சியாக இருந்தது. ஹல்லேலூயா. அது பார்த்ததை நீங்கள் பார்த்துருக்கணும். அந்த பிள்ளையுமே 2 வயசு தான் ஆயிருக்கும் அந்த மூத்த குழந்தைக்கு. அதையும் எடுத்துக்கிட்டு அங்கே அதுக்கு கண்ணில் ஒரு சின்ன ப்ராப்ளம்னா அதை டாக்டர்கிட்ட கொண்டு போக வேண்டியது இருக்குது. திரும்ப மனைவிக்கிட்ட டாக்டர் கூப்பிட்றாங்க, அங்கே வர வேண்டியது இருக்குது. நானும் ஒரு சில சகோதரலாம் அந்த இடத்துல இருந்தோம். நாங்களாம் இருந்து சேஃப் டெலிவரிக்காக அங்கே உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் அந்த சகோதரனை நான் கவனித்தேன். இன்னொன்று சர்ச்சிலையும் பார்த்துருக்கேன். கரெக்டாக அவருடைய வேலையை செய்வார். கரெக்டாக மனைவிக்கு போய் குழந்தையை கவனிக்க அவர் ஹெல்ப் பண்ணுவார். வீட்லேயும் சமையல்லாம் செய்து அந்த மனைவியனோட அந்த பிரசவ நேரத்தை அவரே கவனித்தார். ஒரு தாய் மாதிரி இருந்து கவனித்தார். ஏன் செய்ய முடியுமா, முடியாதா? தெரியாது. ஆனால் நான் பார்த்ததில் இந்த கணவர்கள் ஊழியக்காரங்களாகவும் இருக்கட்டும், ஊழியக்காரங்களை இல்லாமல் இருக்கட்டும், இந்த ஆண்கள் அவங்களுடைய மனைவிகளை அந்த கஷ்டமான நேரங்கள்லையோ அவங்க வியாதிப்படுற நேரங்கள்லையோ அவங்கள ஒழுங்காக கவனிக்கிறதில்ல. உதாசீனப்படுத்தப்பட்ட நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறாங்க சகோதரிகள். வெளியே சொல்ல மாட்டாங்க. சகோதரிகள் எங்களை கவனிக்கலை, எங்களை கவனிங்கன்னு போய் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை அந்த கணவன் பலவீனப்பட்டவராக இருந்தார், ஆனால் நம்ம அதை எதிர்பார்க்க வேண்டிய முடியாது, நம்ம எதிர்பார்க்கவும் மாட்டோம். ஆனால் நல்ல சுகதேகிகளாக இருந்து கொண்டு அந்த திருமணத்தில் என்ன கேட்பாங்க தெரியுமா? நம்ம எல்லாரும் என்ன வாக்கு கொடுப்போம்? கிறிஸ்தவ திருமணங்கள் அப்படி கேட்பாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். ஆனால் இனிமே இந்த வாக்கு கொடுக்கறத அவங்கள்ட்ட சொல்லணும். உண்மையாகவே இவர் கவனிச்சாருன்னா தான் தாலி கட்ட விடணும். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் அங்கே வாக்கு கொடுக்குறாங்க, ஆனால் யாரும் வாக்கை என்ன பண்ணுறதில்ல. ஏன்னா தேவ சமூகத்தில் கொடுக்குறோம். தேவ சமூகத்தில் செய்கிற ஒரு ப்ராமிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மாட்டேன்னு சொல்லிட்டா அன்றைக்கி நிச்சயமாகவே கல்யாணம் என்ன செய்யாது, நடக்காது. அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்கள் இருப்பேன், நான் அந்த மாதிரி இருப்பேன், அவங்க உங்களுடைய வாக்கை கேட்பாங்க. எல்லாரும் வந்திருப்பாங்க சபையில். அந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற அத்தனை பேர் முன்னிலையில் அவங்க என்ன கேட்பாங்க? நீ இதுக்கு சம்மதிக்கிறாயன்னு கேட்பாங்க. அன்னைக்கெல்லாம் மண்டையை ஆட்டிக்கிட்டு நம்ம ஆட்கள் என்ன சொல்லும் தெரியுமா? அந்த சந்தோஷத்தில் குதூகலத்தில் ஓகேன்னு எல்லாம் ஆமே சரி செய்வோம்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஒன்றும் செய்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் நடக்க முடியாது.
அப்போ எங்கள் அப்பா அவ்வளோ அழகாக கவனிப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கும் 80 வயசுக்கு மேலே அந்த டைமில். நாங்களாம் ஊருக்கு போனால் கூட எங்கள் அப்பா என்ன பண்ண மாட்டாங்க, எங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கே அங்கே எங்கள் அப்பா ஒன்றொன்னா கொண்டு நாங்கள் வைப்போம். நான் எங்கள் அக்கா எல்லாம் சொல்லுவோம். அப்போ எங்கள் அப்பாட்ட சொல்லுவோம். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நீங்களாம் 1 வாரம் 2 வாரம் வந்துட்டு போவீங்க பிரியாமா. அப்பா எப்போவுமே கவனிக்கிறனால நானே கவனிக்கிறேன். எங்கள் அப்பா சந்தோஷமாக அப்படி செய்வாங்க. அப்போ நான் எங்கள் அக்கான்னு சொல்லுவோம், ஐயோ எங்களுக்கு இந்த 2-3 நாள் இப்படி ஓடி ஆடி இப்படி எடுத்ததே எங்களுக்கு டயர்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவேன் எங்கள் அப்பாட்ட. எங்கள் அப்பா நான் ரொம்ப சந்தோஷமாக செய்வாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சாட்சி, ஒரு பெரிய முன்மாதிரி. அப்போ எங்கள் அம்மா இறந்துருக்கும் போதும் சரி, எங்கள் அப்பா இறந்துருக்கும் போதும் சரி, எங்கள் அப்பா எல்லோரும் கேட்கும்போது எங்கள் அப்பா சொன்னாங்க, ஏன்னா நிறைய பேர் எங்கள் அம்மா இறந்துருக்கோம் பேசினவங்கெல்லாம் சேர மாதிரி யாருமே கவனிக்க முடியாது. ஏன்னா சமையலும் கற்றுக்கொண்டாங்க. எங்கள் வீட்டில் நான் சமைச்சேன் கல்யாணம் ஆகி வர்ற வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு முடியாதுங்களே. நான் என்னைக்கு திருமணமாக்கி நான் போனேனோ அடுத்த நாள் எங்கள் அப்பாவை சமையலை கற்றுக்கொண்டு எங்கள் அப்பா செய்து நாங்கள் போனால் எங்கள் அப்பா அவங்க கைனாலே எங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. அப்போது கற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. முடியாது தெரியாதுங்கிறதெல்லாம் சும்மா என்னது பொய்யும் கதையும் தான். அதனால் அப்படி எங்கள் அப்பாவை பற்றி பேசினவங்கலாம் ரொம்ப எங்கள் அப்பாவை புகழ்ந்து பேசினா எங்கள் அப்பா சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் இப்படி பேசுனீங்க, ஆனால் அப்படி அது இது இல்லை. தேவனுடைய சமூகத்தில் நான் ப்ராமிஸ் பண்ணேன், சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழிலும் உங்களோட இருப்பேன்னு. அதை நான் நிறைவேற்றினேன், அவ்வளோதானே தவிர நீங்கள் எல்லாம் சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது, பெருசாக நான் செய்யவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது ஒரு பெரிய சாட்சி. அப்போ அந்த அன்பையும் ஐக்கியத்தையும் தயவு செய்து விடாதீங்க. ஒரு சகோதரிக்கிட்ட ரொம்ப வியாகுலத்தோடு கூட என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, எந்த ஒரு கவனிப்பும் கிடைக்காததை குறித்து. அப்போது நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ஏன் நீ கொஞ்சம் கொஞ்சமாவது பழக்கியிருக்கலாம்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது ட்ரெயின் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சில குறைகள் என்னிடத்துல இருக்கிறதுனால என்னை விட்டுட்டு போயிடுவாரோங்கிற பயம் எனக்கு, அதனால் நான் விழுந்து செய்ய ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. அப்போ அதை கேட்கும்போது நான் மிகவும் நொறுக்கப்பட்டேன். அப்போது இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் எத்தனை பேர் இதை கண்ணார கண்டிருக்கீங்க தெரியல. இன்றைக்கி நான் இந்த இடத்துலேருந்து நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்கள்னால கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ நம்ம இதெல்லாம் செய்யலைன்னா அப்படிங்கிற மாதிரி பயந்து செய்கிறவங்களும் இருக்காங்க. அந்த நிலைமைக்கு தயவுசெய்து ஆளாக்காதீங்க. ஹல்லேலூயா. அப்போது உங்களுடைய அன்பு அவங்களுக்கு நல்ல ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட், ஒரு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட், ஒரு இமோஷனல் சப்போர்ட் கட்டாயம் ஒரு மனைவிக்கு கணவன் கொடுக்கணும், ஒரு கணவனுக்கு மனைவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி செய்ய இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்களெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களை பார்த்து மற்றவங்க சாட்சி சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா. அப்படி ஊழியத்து நிமித்தம் உங்களால் கவனிக்க முடியலைன்னா தயவு செய்து அவங்கள ஆள் வைத்தாது கவனியுங்கள். ஹல்லேலூயா. ஆள் வச்சாது என்ன பண்ணிடுங்க, ஆளை வச்சுருங்க. ஏன்னா ஒன்றும் பெரிய லெவலில் இங்கே கோட்டையை கட்டிட்டு நம்ம ஒன்றும் போகிறதில்ல. இந்த ஊர்லேயும் வேலைக்கு ஆள் கிடைக்கிது, ஊர்லேயும் வேலைக்கு நல்ல மணி கொடுத்தோன்னா கரெக்டாக ஆட்கள் கிடைக்கிது. முடியாதவங்க ஆளை வச்சாது கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யணும், அந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து கவனிங்க. அப்படியே கணவருக்கு கவனிக்க முடியலையா, உங்களால் ஊழியத்தில் போகிறீங்களா, ஆனால் மனைவிகள் அப்படி போகமாட்டாங்க, அதுதான் அந்த ஒரு காரியம். அப்படி கவனிக்க முடியாதவங்க, உடல்நல குறைவனால் கவனிக்க முடியாதவங்க கூட கட்டாயமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். அப்போது அப்படி நீ தூஷித்து ஜீவனை விடும் சொன்ன போதிலும் கூட அவன் என்ன பண்ணவே இல்லை. இவை எல்லாம் தன் கையிலே அவர் என்ன சொல்கிறான், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் என்ன செய்கிற, பேசுகிற தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய சாட்சி. வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். பாடுகள் இல்லாதவங்களே இல்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிச்சயமாக என்ன செய்வார், பாடுகளின் மத்தியிலும் அவர் நம்மை நடத்துவார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்ணாகமம் 13 அதிகாரத்தில் எப்படி ஒரு உலக பிரகாரமான ஒரு அடிமைத்தனமாகிய எகிப்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு கர்த்தர் வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது அந்த கானான் தேசத்தை போய் மோசேட்டு சொல்கிறாரு, பார்த்துட்டு வர்றதுக்கு அந்த 12 கோத்திரத்தில் ஒவ்வொரு ஆளை நீ என்ன பண்ணு, அந்த கானான் தேசத்துக்கு அனுப்பு, அந்த நிலம் எப்படிப்பட்டது, அங்குள்ள மக்கள் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் நீ போய் பார்த்துட்டு வர சொல்லு. அப்படிங்கும்போது அதில் 12 பேர் அதை போய் பார்க்குறதுக்கு என்ன செய்கிறாங்க, கானான் தேசத்துக்கு போகிறாங்க. 40 நாள் அங்கே இருந்து
அங்குள்ள நல்ல பெரிய பெரிய நல்ல செழிப்பான தேசம். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். அந்த தேசத்தில் போய் அவன்கிட்ட கனிகள்லாம் பெருசாக இருக்குது, எல்லாத்தையும் பறிச்சுட்டுலாம் வராங்க, எல்லாம் கொண்டு வராங்கன்னா அங்கே பார்த்தா ஒரு ராட்சதர்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. அப்போ இவங்க வந்து மோசேட்ட போய் சொல்கிறாங்க, அந்த போன 12 பேரில் யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும், எப்ராஹிம் கோத்திரத்தில் நூனின் குமாரனாக யோசுவா, இவங்க 2 பேரை தவிர மற்ற எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நல்ல தேசம்தான், போய் பார்த்துட்டு வந்தோம், நல்லா தான் இருக்குது. ஆனாலும் இந்த ஏனாக்கின் புத்திரெல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட நாங்களாம் சும்மா வெட்டுக்கிளிகளாக மாதிரி இருக்கோம், இவங்களாம் நம்மளை கடித்து என்ன செய்திருவாங்களாம், பட்சித்துருவாங்க, அவங்கக்கிட்ட எதிர்த்து போராட நம்மளா முடியாதுன்றாங்க. ஆனால் காலேப் என்ன சொல்கிறான், இவர்களை எளிதாய் ஜெயித்து விடலாம். ஹல்லேலூயா. எளிதைனா அவன் அந்த அளவுக்கு கர்த்தரை ருசிச்சிருக்கான். ஏன்னா அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த பாதையில் வனாந்தரத்தில் செய்த எல்லா விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவன் பார்த்தபடியினால அவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் லேசான காரியம், இந்த காரியத்தை எளிதாய் ஜெயித்து விடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவன் வேறே ஆவியை உடையவனாக இருந்தானா. அவனுக்குள்ளே நம்ம பாஸ்டர் கூட ஒரு செய்தி கொடுத்தாங்க, அவனுக்குள்ளே என்ன ஆவி இருந்தது, விசுவாசத்தின் ஆவி இருந்தது. காலேபுக்குள்ளே யோசுவாக்குள்ளே என்ன ஆவி இருந்தது, விசுவாசத்தின் ஆவி இருந்தது. மற்றவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி தேவ பிள்ளைகள் பார்க்கக்கூடாது. உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள் மற்றவங்க இந்த மாதிரியான காரியங்களில் நம்ம போயிடுவோம், இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொன்னாலும் நம்ம அதுக்கு செவி கொடுக்க, அப்படி நம் தேவன் நம்மை முடிவு பரியந்தம் வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இது எப்படி நடக்கும், இந்த காரியம் இதுக்கு எப்படி நடக்கும், இந்த சூழ்நிலையில் இது எப்படி நடக்கும் என்று பலர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் நடத்தி காட்ட அவர் இன்றைக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அநேகர் மத்தியில் விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தான் நம்ம உத்தமத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம நிலைத்திருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் எவ்வளவோ கஷ்டங்கள் பாடுகளை அவரை ருசித்து இருந்தால் கூட புதிதாக ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு அந்த உணர்வு வர்றதே இல்லையே. அந்த கஷ்டத்தில் நம்மளை நடத்தினார, அந்த பாடில் நம்மளை தூக்கி எடுத்தார, இந்த இடத்துல நம்ம இப்படி இருக்கும்போது என்னை உயர்த்தினார, அந்த தேவனுக்கு இந்த பாடு ஒரு லேசான காரியம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அதெல்லாம் சொல்லி சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும், அவருக்கு நன்றி சொல்லி விசுவாசத்தை பெருக பண்ண வேண்டும். ஆவியானவர் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்வார், பெருக பண்ணுவார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மத்தேயுல கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா, எப்படியாக உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனைன்னு சொல்லி அந்த தாளந்தெல்லாம் கொடுக்கும்போது கர்த்தர் வந்து சொல்லுவார். அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்தில், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வருமானத்தில், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஈகபர நன்மைகளில் நம்ம உண்மையும் உத்தமமாக இருந்து கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், சேவிக்க வேண்டும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எது உத்தமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படின்னா, சங்கீதம் 33:4 வாசிங்க. சங்கீதம் 33:4. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமாக இருக்கிறது. அப்போ எதுதான் உத்தமம், கர்த்தருடைய வார்த்தை தான் உத்தமம். அப்போ அதை வாசித்து அதற்கு கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கும் பொழுது உத்தமம் நமக்குள்ளாக கடந்து வரும். சங்கீதம் 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்போ கர்த்தருடைய வேதத்தின்படி வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார். ஹல்லேலூயா. அவரவர் சுயநீதியில் நடந்து கொண்டு கர்த்தரை பின்பற்றுகிறேன் என்று நம்ம என்ன செய்யவே கூடாது, சொல்லவே கூடாது. நம்முடைய நீதியெல்லாம் எப்படி இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது, அழுக்கான கந்தையாக இருக்கிறது. அதனால கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்புறம் நிறைய இருக்குது, அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழுவதுத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் படிங்க. அப்போது வேதத்தை கிரமமாக கற்றுக்கொள்ளாமல் அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்க முடியாது. தான் வேதாகம கல்லூரியிலலாம் சேர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, படிங்க, அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறோம். ஆனால் வருட காலங்கள் இங்கே இருந்தால் கூட அதில் சேர்ந்து படிக்காதவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. சரி, அப்படியே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் எப்படி ஆயினும் வேதத்தை அனுதினமும் தியானம் பண்ணுங்கள். நம்மளை இக்னரண்ட்டாக வைக்கிறது தான் சாத்தானுடைய அவனோட பெரிய ஒரு பிளானே அதுதான். வேதத்தை கற்றுக்கொள்றதுக்கு நேரமே என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். வேதம் நன்கு தெரிந்தால் மட்டும்தான் அதன்படி நாம் என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். ஒரு 2 நிமிஷம். அடுத்தது 2 கொரிந்தியர் 4:2 வாசிங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக
எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அப்படி விளங்க பண்ணணும். அப்போ வெட்கமான அந்தரங்கமான பாவங்கள், அந்தரங்கமான காரியங்கள் அவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது, நம்ம இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்தரங்கத்தில் பண்ணுற வேண்டாத காரியங்களெல்லாம் விட்டுட்டு வெறுத்து நாங்கள் தந்திரமாக நடக்கலை, தேவ வசனத்தை அப்படி இப்படி புரட்டி மனுஷனுக்கு பிரியமான விதமாக நாங்கள் என்ன செய்யலை, போதிக்கலை, சத்தியத்தை சத்தியமாக நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். தேவனுக்கு முன்பாகவும் மற்ற எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. இது யார் சொல்கிறா? பவுல் சொல்கிறார். அப்போ இதை மாதிரி நம்மளும் சொல்கிற லெவலுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அடுத்தது 2 தீமோத்தேயு 2:15 வாசிங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. அப்போ வெட்கப்படாத ஊழியக்காரனா, சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிறவனா, ஆனால் எல்லாரும் போதகராக இல்லாட்டாலும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணுமா? நம்மை உத்தமர் என்று விளங்க பண்ணுறதுக்கு நம்ம எப்பொழுது என்ன இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள்னு பார்த்தோம்னா, சங்கீதம் 84:11 உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா. உத்தமமாக பின்பற்றினீங்கன்னா அவர் நன்மையை வழங்காதிரார். அவர் எவ்வளவோ அநீதி உள்ள தேவன் கிடையாது, அவர் நீதியின் தேவன். நீதிமொழிகள் 2:7 உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? கேடகமாக இருக்கிறார். நீதிமொழிகள் 11:20 வாசிங்க. மாறுபாடு உள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். உத்தமமாக நடக்கிறவருக்கு எப்பவுமே கர்த்தர் கூடவே இருக்கிறாரு. சங்கீதம் 37:18 வாசிங்க. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்னென்றைக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. அவர்களுக்கு நித்தியத்திலையும் இங்கேயும் அவருக்கு நமக்கு சுதந்திரத்தை தருகிறார். உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்க பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நாம் எல்லாரும் கூட உத்தமமாய் நடந்து கர்த்தரை உத்தமமாக பின்பற்றி அவரோடு கூட இருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். உத்தமர்களுக்கு அரணண்டு நீதிமொழிகள் 10:29 சொல்லுகிறது. ஆமேன். கர்த்தருடைய வழியில் நடக்கும்படியாய் சங்கீதம் 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. ஆமேன். அப்படியாய் நாம் கர்த்தருடைய வழியில் கர்த்தருடைய வேதத்தில் நடக்கும்படியாய் ஒரு சிறிய ஆலோசனையை மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன். தலைகளை தாழ்த்தி நான் செபிப்போம். மகா உன்னதமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் கத்தாவே, நாங்கள் அப்பா நோவாவுடைய உத்தமத்தில் நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. அப்பா, நோவா உத்தமனாக இருந்தபோது கத்தாவே, சன்மார்க்கனாக இருந்தபோது கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததென்று நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. இன்னும் யோபு ஆண்டவரே தகப்பனே, உத்தமனும் சன்மார்க்கனுமாய் கர்த்தருக்கு பயந்தவனுமாய் இருந்த ஆண்டவரே, ஐயா, இந்த உலகத்தை எப்படி ஜெயித்த ஆண்டவரே அப்பா, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்ற இந்த காரியங்களெல்லாம் நாங்கள் நினைக்கும்படியாய் தியானிக்கும்படியாய் தேவன் நீர் கொடுத்தபடியால் உமக்கு நன்றியப்பா. இந்த நாளும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உத்தமத்தில் நிலைத்திருக்கும்படியாய் உம்முடைய வேதத்தின்படி நடக்க, உம்முடைய சத்தியத்தின்படி நடக்க, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய சத்திய வார்த்தையினால் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளும் செய்தி கொடுத்த பாசமக்கா ஜெபிக்கிறோம். மகளை கொண்டாண்டுவரே, இன்னும் அநேக காரியங்களை, அநேக ஆசீர்வாதங்களை அநேகருக்கு செய்யும்படியாய் நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளுக்கு நல்ல சுகபலம் ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட்டாண்டவரே, இன்னும் உமக்காய் ஜீவனுள்ள காலமெல்லாம் உமக்காய் பிரகாசிக்க குடும்பத்தோடு சேர்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் ஆண்டவரே, வேதத்தை கேட்டு ஆண்டவரே சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து உம்முடைய வழியில் நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதையும். ஆமீன். ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் விசேஷமாக கர்த்தரின் வேதத்தின்படி நடக்க ஒப்பு கொடுத்து வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட அப்பொழுதும் உம்முடைய சமாதானம், உம்முடைய உத்தமம் காணப்படுவதாக.
ஆமென். ஹல்லேலூயா.